நான் இப்போ கடமையை முடிச்சுட்டேன், நான் பின்னால ஜாலியா இருக்கலாம். நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன், நான் பின்னால ஜாலியா இருக்கலாம். கடமையை செய்வதே ஜாலி தான் நீங்க சொல்லல, அதான் பிரச்சனைங்க. கடமையை செய்வதே மகிழ்ச்சியான விஷயம் நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லியே கொடுக்கல. அதுக்கு 8ஆம் கிளாஸ்ல வந்தவொடனே ஆரம்பிச்சோம், அடுத்து 10ஆம் கிளாஸ் வருது, நீ மட்டும் 10ஆம் கிளாஸ்ல நல்லா படிச்சு பெரிய மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் நீ ராஜா தாண்டா, சந்தோஷமா நீ இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதை நம்பி அவன் 8ஆம் கிளாஸ்ல உசுரை கொடுத்து கஷ்டப்பட்டு படிச்சு 10ஆம் கிளாஸ்ல எல்லாரும் சுத்தி உட்காந்து முங்க எடுத்தாலும் உசுரை கொடுத்து படிச்சு 490 மார்க் எடுத்து அப்படி போன உடனேயும் 10th முடிச்சு வெளியில வரையிலே சொல்லிடுவாங்க, தம்பி 12th ஸ்டாண்டர்ட் தான்ப்பா அவன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் நீ படிச்சதுல அடுத்த லெவலுக்கு வரணும்னா 12th ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும். ஏன்னா 10ஆம் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்தா பெரிய அளவுக்கு வந்துட்டோம்னா வாழ்க்கையில ஜாலியா இருக்கலாம் நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அப்ப சொன்னா, அது அப்ப சொன்னேன். ஆனா இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் எடுத்தா அதுக்கப்புறம் நீ ஜாலியா இருக்கலாம். 12th மட்டும் நல்லா படிச்சிருக்காங்க. அதுக்காக முதல்ல பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்க மாட்டாங்க, இப்போ 11th பப்ளிக் வச்சு விட்டாங்க. அனிமா எல்கேஜிக்கு பப்ளிக் வந்து நினைக்கிறேன், எல்கேஜி பப்ளிக், 1ஆம் கிளாஸ் பப்ளிக், 2ஆம் கிளாஸ் பப்ளிக், இவ்வளவு தூரம் இத்தனை பப்ளிக் எக்ஸாமினேஷன். 8ஆம் கிளாஸ் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடக்குது, 10ஆம் கிளாஸ் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடக்குது, 11, 12 இவ்வளவு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம். இப்படி எழுதுற பசங்கள்ட்ட நம்ம பெருசுங்களா வந்துடும், நாங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு தெரியுமா, பாஸ் உங்க சிலபஸ் போய் எடுத்து பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, அது ஒண்ணுமே கிடையாது.